Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது semester syllabus தான் நம்ம பார்க்க போறோம். 12th accountancy chapter 1 accounts from incomplete records ல இருக்கிற book back sums தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இதான் நம்மளோட format. சோ format பாத்தீங்கன்னா statement of profit or loss. சோ இதான் நம்மளோட டாபிக். அடுத்து கீழ வந்து particulars amount எழுதிக்கோங்க. opening capital plus drawings. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் அடுத்து எழுத போறோம். அடுத்து additional capital adjusted capital. So இதில இருந்து நம்ம மைனஸ் பண்ணி வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க adjusted capital. So இந்த adjusted capital ஓட நம்ம மைனஸ் பண்ண போறோம். இது opening capital மைனஸ் பண்ண போறோம். அதுதான் நமக்கு இங்க கொடுத்திருக்கிற லைக் profit நம்ம கால்குலேட் பண்ண போறோம். So இது நமக்கு profit-ஆ loss-ஆ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So ப்ளஸ்ல வந்துச்சுனா நமக்கு profit. இங்க क्वेश्चनல கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில் பண்ணிரலாம். இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்த்தலாம். from the following particulars ascertain the profit or loss அப்படினு கொடுத்திருக்காங்க. capital as on 1st Jan, next capital as on 31st December. so ரெண்டு கொடுத்திருக்காங்க. so 1st Janல பாத்தீங்கன்னா 2,20,000, அதே மாதிரி capital வந்து 31st December 1,80,000, additional capital introduced during the year 40,000. next drawings made during the year வந்து 50,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இது நம்ம profit or loss அப்படி நம்ம calculate பண்ண போறோம். First Jan அப்படினா என்ன? அது நமக்கு opening balance. அப்போ 2,20,000. Next capital closing capital எவ்வளோ? 1,80,000. அதை எழுதிக்கோங்க. அடுத்தது additional capital introduce கொடுத்திருக்காங்க 40,000. So அடுத்தது நமக்கு drawings கொடுத்திருக்காங்க 50,000. So இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,30,000 வரும். So இதோட நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,90,000 வரும். பட் இந்த இடத்துல பாருங்க நமக்கு மேலே வந்து கம்மியா இருக்கு, கீழ வந்து ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இது வந்து நமக்கு 30,000 நமக்கு லாஸ். So இது நீங்க லாஸ் அப்படி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். So profit எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ் இந்த பக்கம் எப்படி வந்திருக்கு பாருங்க. இங்க ஓபனிங் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்குது, இங்க மேலே வந்து கம்மியா இருக்கு. இத நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா மைனஸ்ல தான் வரும். -30,000 வரும். அதுக்கு பதிலா தான் நம்ம லாஸ் அப்படின்றதை நம்ம மென்ஷன் பண்றோம். புரியுதா?